तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் 3 ராஜயோகம். தீபாவளிக்கு முன்னாடி தன லாபத்தை பெறும் ராசிகள் என்னன்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதத்தில் 3 சிறப்பான ராஜயோகங்கள் உருவாகுது. இதன் மூலம் சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் செயலில் வெற்றியையும் நிதிநிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். வேத ஜோதிடத்தின்படி சில கிரக அமைப்பால் ராஜயோகங்கள் உருவாகுது என குறிப்பிடப்படுது. அந்த வகையில் கும்பராசியில் அதன் அதிபதியான சனி பகவான் சஞ்சரிக்கும் போது சாஷா யோகம் உருவாகும். செப்டம்பர் 23 கன்னிராசி அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் பிரவேசிக்கும் போது பத்திர ராஜயோகமும் சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெற்ற அமரும் போது மாளவியா ராஜயோகமும் உருவாகுது. இந்த 3 ராஜயோகங்கள் செப்டம்பர் மாதத்தில் உருவாகி தீபாவளிக்கு முன்னாடி பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை தரக்கூடியதாக அமையுது. அது எந்தெந்த ராசின்னு நாம் பார்க்கும் பொழுது மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 3 ராஜ கிரகங்களால் சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் நிதி நன்மைகளை பெறுவீங்க. உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் முன்னர் முதலீடு செய்த பணத்தின் மூலம் தற்போது லாபத்தை அதிகம் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள்ட்ட இணக்கமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். உங்களின் சிறப்பான செயல்பாடு நல்ல பெயரை பெற்றுத்தரும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சியில் உள்ளவங்க விருப்பங்கள்லாம் நிறைவேறும். புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு 3 ராஜயோகங்களால் அனைத்து வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களின் வருமானம் அதிகரிக்கும். நிலம் தொடர்பான தொழில் வேலை செய்கிறவங்க அதிக லாபம் அடைவாங்க. அலுவலகத்தில் உங்களின் திறமையை நிரூபிக்க முடியும். சக ஊழியர்களின் உதவியால் பெரிய விஷயங்களை எளிதாக முடிப்பீங்க. உங்களின் இலக்குகளை அடைய முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. துணையுடன் இணக்கமான சூழல்லாம் இருக்கும். பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்தது கன்னிராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் 3 ராசி யோகத்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் வியாபாரம் என எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வேலை தொடர்பாக கடினமான சூழலை சமாளிக்க குடும்ப உறுப்பினர்களின் முழு உதவி கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பதவி பொறுப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களின் இலக்குகளை சிறப்பாக அடைய முடியும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான காலமாக அமையப்போகுதுங்க. பணியிடத்தில் பதவி உயர்வு உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கும்பராசியை பற்றி தான். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் 3 ராஜயோகத்தால் நன்மைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் மரியாதை, பிறர் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும்.
உங்கள் உறவில் இணக்கமான சூழல் இருக்கும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் அடையும். திருமணமானவர்கள் வாழ்க்கையில் இனிமை காண்பாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளுக்கு சாதகமான வாரம்தான். இந்த வாரத்தில் உங்களின் தைரியம்லாம் அதிகரிக்கும்.